அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்தூஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேஸ் ஸ்டவ்ல அழுக்கு பிசுபிசுப்பு இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ல அந்த ரிங்கும் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய தட்டும் ஈஸியாக துருப்பிடிச்சிருது. அந்த மாதிரி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டிப்ஸுமே சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு பாத்திரம் விளக்குவோம் இல்லையா? காலை சாப்பாடு முடிச்சோன்னா, மத்தியானம் சாப்பாடு முடிச்சோன்னா, அந்த மாதிரி முடிச்சு நம்ம பாத்திரம் ஒழிச்சு போடும்போது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் அதோட சேர்த்து போட்டுருங்க. நீங்கள் இதை தனியாக விளக்கும்போது தான் அது ஒரு பர்டனாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஜாமானோட விளக்கும்போது இது வந்து ஒரு பெரிய சுமையாகவே இருக்காது. ஸோ இதை வந்து இந்த ரிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து வாரத்தில் ஒரு டைமாவது நீங்கள் வந்து நார்மலாக வந்து கம்பி நார் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரம் விளக்கும்போது இதையும் கழட்டி போட்டாலே போதும். ஸோ ரெகுலராக விளக்குனீங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இதை வந்து விளக்குவேன். ஸோ இப்போ நார்மலாக ஒரு துணி, கைப்பிடி துணி வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கக்கூடிய எல்லா அழுக்கு குப்பையையும் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மேடையில் எண்ணெய் பிசுபிசுப்பு அப்படியே இருக்கும். எண்ணெய் பிசுக்கோட நீங்கள் சோப்பு தண்ணி ஊற்றி தொடச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அந்த ஸ்மெல்லு போகவே போகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை விரித்து ஒத்து வந்து வச்சு எடுத்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ டோட்டலாக மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டாப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு டைம் தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணியிருக்கு. நமக்கே தெரியாது இவ்வளோ ஆயில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போது நல்லா வந்து மேடையை தொடச்சதுக்கப்புறம் அந்த ரிங்கையும் வந்து ஒரு டைம் நல்லா அழுத்தம் கொடுத்து தொடங்க. மேலே இருக்கக்கூடிய ஆயில் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரோட வந்துடும். பாருங்கள் இவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக வச்சுருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்தாலே போதும். லைட்டாக இதில் வந்து அதிகமான ஆயில் வந்து அப்சர்வ் ஆகாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம லிக்விட் ஜெல் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜெல் தான். ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி ஸ்ப்ரே பண்ணாலும் ஓகே தான். ஜஸ்ட் இந்த மாதிரி தெளித்து விட்டாலும் ஓகே தான். தெளித்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு கணக்காக தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரிங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சுத்தமாக அந்த ரஸ்ட்டு வந்து வரவே வராது. உங்களுக்கு துரு பிடிச்சி கருப்பாகவே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ரிங்கெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த டாப்பை வந்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரு. பட் இப்போ வந்து என்கிட்ட காட்டுறதுக்கு வந்து அந்த ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்றதுனால இதை நான் வந்து ஜஸ்ட்டு தேய்க்கிறேன். நான் எந்த அளவுக்கு மெலிசாக வந்து அதை ரொம்ப பொறுமையாக தேய்க்கிறேன் பாருங்கள். ரொம்ப வேகமாக தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் விட ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக தேய்ங்க ஓவர் பிசுக்கு இருக்கிற இடத்துலலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும், நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். நீங்கள் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக வந்து நம்ம நார்மலாக வேறு ஒரு பிங்கான் பாத்திரத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்க்ரப்பர், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதை தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து கீழே இருக்கிறதையும் வந்து சேர்த்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம உடனே வந்து வைப் பண்ணி எடுத்துடணும். நான் இன்றைக்கி இதை வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வைப்பிங் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் பீஸ் வந்து ₹30 வரும். ஆனால் 1 மந்த்துக்கு மேலே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் தண்ணி தேய்ச்சி நம்ம வந்து துடைக்க சாஃப்டாயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கட்டாயம் நிறைய பேர் வந்து வாங்கி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் வைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் புழிஞ்சிட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் அந்த தண்ணி வந்து நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு ஒழுகவே ஒழுகாது. நார்மலாக துணியில் தேய்க்கிற மாதிரி அந்த ஒழுகும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ 1க்கு 2 டைம் நான் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. எப்போ நம்ம தொடச்சி முடித்தாலும் ஜஸ்ட் ஒரு மூடி அளவுக்கு வினிகர் இதில் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு கோட்டில் இதையும் தொடச்சி முடிச்சிடுங்க. நம்ம நான்வெஜ்லாம் சமைப்போம், அந்த எண்ணெய் படும், அந்த ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி வினிகர் நீங்கள் தேய்க்கும் போது, அதாவது ஊற்றி தேய்க்கும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு மொத்தமாக கம்ப்ளீட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த நான்வெஜ் ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேஸ் ஸ்டவ்வில் இருக்கவே இருக்காது. ஸோ கட்டாயம் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த வினிகர் ஒரு டைம் ஊற்றி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு டைம் மட்டும் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். இப்போ ஓவராலாக க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா சைடில் அந்த ரிங்கும் அப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் வந்து பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கி எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் செட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஓவர் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வினிகர் ஊற்றி சேர்த்து வந்து தொடச்சி எடுத்தனால கொஞ்சம் கூட அந்த அழுக்கு ஸ்மெல்லும் இருக்காது, அந்த பிசுபிசுப்புமே இருக்காது. கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக வந்து உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.